ஒன்னா பிறந்து வளர்ந்து ஒன்னா சாப்பிட்டு விளையாடி சந்தோஷமா இருந்த நம்மள இந்த பந்தம் ஆட்டி வைக்குதே, இல்ல இந்த பாழ பொண்ணு கல்யாணத்துல தானே. பேசாம நம்ம எப்பவும் போல இந்த வீட்டுல சிரிச்சு விளையாடி சந்தோஷமா ஓடியாடி சின்ன பிள்ளைங்களாவே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் இருந்திருக்காது. கல்யாணத்தை பண்ணி நம்ம என்னத்தை கண்டோம், இல்ல என்னத்தை கண்டோன்னு ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. தினம் ஒரு காரணத்தை சொல்லி அழறதுதான் மிச்சம். சரி விடு தனு, இதெல்லாம் நினைச்சு நீ அழாத. என்ன திட்டுகளா? பச்சை மண்ணுங்க கண்கள் நிக்கிறத பாத்தியா? உனக்கு 5 வயசு, உனக்கு 10 வயசு. பாட்டி மெதுவா பேசுங்க, யாராவது கேட்டு போறாங்க. என்னடி இது கதை? 2 பேரும் ஆளுக்கு ஒரு புள்ளைய வயித்துல வச்சுக்கிட்டு வளர்த்துட்டு வரீங்க. ஆனா அரப்பா வாடை கட்டின சின்ன பொண்ணு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல அசிங்கமா இல்லையான்னு கேக்குறேன். இப்பதான் முகத்தை பாக்குறது லட்சணமா இருக்கு. அது என்னது? அது நீலிக்கு கண்ணீர் நெத்திலன்னு சொல்லுவாங்க. நீ என்னமோ நினைச்ச உடனே பொது பொதுன்னு கொட்டி போடுறியாது எப்படி? பாட்டு நல்ல பிள்ளைங்க பாயுதுங்க. ஏமா நெஞ்சு நிறைய பாசத்தை வச்சிருக்கீங்க. நீங்க பாசத்தை வச்சிருக்கிறத இந்த ஊருக்காரன் எவனோ பார்த்துதான் கண்ணு வச்சுட்டான். அதான் துஷ்டப்பட்டு போச்சு. அதனாலதான் ராஜ மாதிரி மாமியாரும் மாணிக்க மாதிரி ஒரு மருமகனும் இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்காங்க. சரி, பாட்டிக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் தெரியுமா? ஏன் கண்ணு எனக்கு நன்றி சொல்றீங்க? பாட்டி நீங்க தானே தனத்தை சமாதானப்படுத்தி புரிய வச்சீங்க. பாருங்க கண்ணுகளா, அவங்கவங்க அந்தந்த நேரத்துல அந்த வேலையை பார்த்தா தான் அது நல்லா இருக்கும். இப்ப போய் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சா தான் நாளைக்கு வாய்க்கு ருசியா திங்கலாம். சும்மா சும்மா முகத்தை பாத்துக்கிட்டு அக்கா தங்கச்சி 2 பேரும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு உலகத்திலே இல்லாத அக்கா தங்கச்சி மாதிரி பாசத்தை காட்டிக்கிட்டு இருந்தா அது சரிப்படாது. வாங்க உண்டான வேலையை பார்ப்போம். வாமா. சரி. என்னதனோ பாட்டி நீங்க ஒண்ணு பண்ண வேணாம், போய் படுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா? ஆமா சரி செய்யுங்க. சரி. அந்த கரண்டியை கூட இந்த வாங்க. இப்பவாது உங்களுக்கு இங்க வரணும்னு தோணுச்சே. சமையலறைன்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஆமா, அங்க ஒரு கூட பிறந்த ஜீவன் கஷ்டப்படுதுன்னு கொஞ்சமாச்சும் நினைச்சீங்களா? ஏங்க இவ்ளோ அலட்டிக்கிற? நான் அலட்டிக்கிறேன். நீ என்னமோ முதலாவது எலிசபெத் மாதிரியும் சரி என்னமோ 2வது எலிசபெத் மாதிரியும் மனசுல ஒரு நினைப்பு. ஆமா, கல்யாணம் ஆயிட்டாலே இப்படி அல்ட்ர சுபாவம் கூட வந்துருமா? ஏண்டி என்னமோ நானும் சரவும் எந்த வேலையும் செய்யாத மாதிரில பேசுற. ஏதோ இன்னைக்கு அப்படி இப்படின்னு இருந்துட்டோம், இதுக்கு போய் இந்த பேச்சு பேசுற நீ? ஆமா, நீ ஏன் தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? பவானி கிட்டயும் விஜய் கிட்டயும் வேலை வாங்க வேண்டியதானே? யாரு பவானியா? அங்க பாரு, 3வது எலிசபெத் மாதிரி கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கு. இத பாரு, நர்ஸ் விஜய். இவ மட்டும் டாக்டருக்கு படிச்சிருந்தா அவ்வளவுதான், ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கேயே தூங்கி இருப்பா. பேஷண்ட் கதி அதோ கதிதான். ஏ விஜய், என்னடி இது சண்டைக்கு போற மாதிரி கத்தி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துக்க? என்னாச்சு? ஒண்ணும் ஆகல, உன் வண்ண கடவை தான் கழிச்சிட்டோம். நான் ரெடி. இப்ப எனக்கு வேலை பார்க்கணும். என்ன விஜய் இவ்ளோ வேலை இருக்க, நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தா எப்படி? சாரிக்கா, இதோ பண்றேன். ஏ சரோ, நீயும் நானும் எவ்வளவு வேலை பார்த்திருக்கோம். இந்த லீலா பொண்ணு பரவாயில்ல, முறுக்கு சைடு எல்லாம் பண்ண கத்துக்கிட்டா. இந்த விஜய் பொண்ணு என்னடா காய்கறி நறுக்கவே இவ்வளவு நடுங்குறாளே, இவ்வளவு நம்ம எவன் கட்டிப்பா? நீங்க ஒண்ணு என்ன பத்தி கவலைப்பட தேவையில்ல. என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குற அளவுக்கு நல்லனா ஒருத்த வரதான் போறான். ஓஹோ, அதுக்கெல்லாம் ஆள் இருக்கா? இவ்வளவு தாங்குற அளவுக்கு நம்ம ஊர்ல யாருக்கு உள்ளங்க எவ்வளவு பெருசா இருக்கு? ஏய் போதும் போதும், ரொம்ப அழட்டிக்காத. உங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசுற அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல புருஷன் வரதான் போறான். ஏங்கா, எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? விஜய்க்கு அவ்வளவா சமைக்கவும் தெரியாது. நம்ம 3 பேர் மூஞ்சில கறி பூசுறவன் தான் புருஷனா வருவான்னு சொல்றா. எனக்கு என்னமோ விஜய்க்கு ஒரு சமையல்கார தான் புருஷனா வருவான்னு தோணுது. என்னைய வர்றீங்களா? சரோக்காவும் தனக்காவும் பெரிய டாக்டர் இன்ஜினியருமா கல்யாணம் பண்ணிருக்காங்க. காய்கறி விக்கிறவனையும் சோடா விக்கிறவனையும் தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க. காய்கறி விக்கிற ஆளுக்கும் காய்கறி சமைக்கிற ஆளுக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஏய், இந்த முறுக்கு பாரு இவ்வளவு அழகா வந்திருக்கு. முறுக்கு நல்லா வந்தா மட்டும் பத்தாது, டேஸ்டும் நல்லா இருக்கணும். ஒரு வார்த்தையிலே எவ்வளவு அழகா தத்துவம் சொல்லிட்டா. அக்கா, நானும் முறுக்கு வச்சு ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? என்ன தத்துவம்?
முறுக்குக்கும் மனுஷ வாழ்க்கைக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன ஒற்றுமை? இப்போ முறுக்க நாம எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க முடிக்கிறோம் தெரியாது இல்லையா? அதே மாதிரிதான் மனுஷ வாழ்க்கையும். அப்பா என்ன தத்துவம்! இப்ப பாத்தீங்களா, போன செகண்ட் வரைக்கும் முறுக்கு என் கையில இருந்துச்சு. இப்போ என்னாச்சு? முறுக்கு கை தவறி கீழே விழுந்துருச்சு. அதே மாதிரிதான். அப்பப்பா, ஒரு தத்துவம் சொல்ல சொன்னா 2 தத்துவம் சொல்றா பாரு. அது ஒரு தத்துவம் நானா சொன்னது, இன்னொரு தத்துவம் தீபாவளிக்கு இலவச இணைப்பு. முறுக்கு போடு. ஏய், இத பாருங்கடி. இது என் வீடுங்கிறதுனால தான் நான் வந்து வேலை பாக்குறேன். வேற யாரும் வந்துட்டாங்கிறதுக்காக இல்ல. இது எங்களுக்கும் தலை தீபாவளி. ஹலோ, தலை தீபாவளி நல்லா போகணுங்கிறதுக்காக தான் நாங்களும் சும்மா இருக்கோம். நாங்களும் வாயை திறந்தனா பாரு என்ன ஆகும்னு. என்ன என்ன ஆகும்? என்ன வாய் திறந்தா என்னடி ஆகும்? என்னக்கா? என்ன ரொம்ப தான் பண்றாவா? வந்தாலும் காட்ட. ஆமா, உங்க கோவத்துல இங்க காட்டு தேவையில்ல. அவளுக்கு மட்டும் கோவம் வருமாக்கும், எங்களுக்கெல்லாம் வராதாக்கும். நீ சும்மா இருக்கியா? உன் வாய் முடி. சரோ, என்னங்க? நீ கொஞ்சம் பேசாம இருந்துரு. மூஞ்ச பாரு. அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. பேச்சு. அண்ணி, உன்னால மறக்க முடியல. எனக்கு தெரியும். நான் தான் அன்னைக்கே சொன்னேன் லீலா, உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், முடியாது லீலா. போ, போய் கண்ணாடியில மூஞ்சிய பாரு. நீ படுற தவிப்பு உன் கண்ணுல தெரியும். போய் பாரு. எதுக்கு அப்படி மறைக்கணும்? ஏன் லீலா சொல்லு. இத பாரு, நம்ம 2 பேருக்கு நடுவுல தேவையில்லாம நாமளே ஒரு திரையை போட்டுட்டு இருக்கோம் லீலா. அது அவசியமே இல்ல. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? ஏன் நேத்தே வரல? எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு. இது பாரு, நிச்சயமா நம்ம கல்யாணம் நடக்கும். நம்பு லீலா. எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோமா? அவங்க வரல. சொன்னா நம்ப மாட்டேன். எங்க அண்ணன் எங்கிட்ட இதை பத்தி நேரடியா பேசுறாரு லீலா. அவர் சப்போர்ட் பண்றேங்கிறாரு. அப்புறம் என்ன? இது பாரு, உங்க அப்பா ஒரு பிரச்சனையே கிடையாது, ஈஸியா சால்வ் பண்ணலாம் லீலா. இது பாரு, நம்பு லீலா. நான் சொல்றதை கேளு. இந்த கல்யாணம் நடக்கும். நம்ம 2 பேரும் நிச்சயமா ஒண்ணு சேர்றோம். நான் இவ்வளவு பாசிட்டிவா பேசுறேன், இந்த நேரம் பார்த்து ஒரு பள்ளி கூட கத்தி தொலைய மாட்டேங்குது. ஹேய், அலாரம் அடிக்குது, கவுன்சியா? நான் சொன்னேன்ல, பாரு கரெக்டா மணி அடிக்குது பாரு. ஐயோ, அலாரம் அடிக்குது. எல்லாரும் எந்திரிக்க போறாங்க, உள்ள போயிடுங்க. சரி 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 சரி, நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும். செல்வமும் தீபாவளியும் ஒன்னா வந்தாச்சு. வாடா செல்வம், எப்போ வந்த? இப்பதான். இந்நேரம் பஸ்ஸே கிடையாது, எப்படி வந்தீங்க? லாரி முடிச்சு டிராக்டர்ல லிஃப்ட் கேட்டு அப்படி இப்படி வந்தேன். ஆமா, உங்களுக்கு யார் கதவை திறந்து விட்டது? நீலா தான்.
சரியான ஆள் தான் கதை திறந்து விட்டுருக்கு. இதோ பாருடா, நாமெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம், அவளுக்கு மட்டும் காதுல கேட்டு அவ போய் கதவை திறந்துருக்கா பாரு. அப்படி அதானே. போடு. சம்பந்தியம்மா வாங்க, உங்க கையால குழந்தைகளுக்கு எல்லாம் எண்ணெய் வச்சு விட்டுரும். ஐயோ நான் எப்படிங்க? என்னம்மா இந்த தீபாவளிக்கு பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கு, உங்க கையால வைங்க. சொல்லுங்க பாட்டியம்மா. ராசம் போமா, போய் சந்தோஷமா தலையில எண்ணெய் வச்சு வாங்க, போமா. நல்ல காரியம் தானே, வாங்க குடிங்க. போஸ் இப்படி வாப்பா. அப்படி வாங்க. நல்லா இருங்க. இந்தாப்பா. வாங்க. நல்லா இருக்கு, சந்தோஷம். இந்தாப்பா. வாங்க மாப்பிள்ள. இந்தா. நல்லா இருமா மகாராசியா. நல்லா இருக்கு. நல்லா இருமா. இந்த நிர்மலா மாமா கால்ல விழுந்து. வாமா. வா. இந்தாப்பா. அடடே பவானி, நில்லு நில்லு. அது இந்த மாதிரி தாவணி போடும்போது நான் சின்ன வயசுல ஒன்ன போலயே இருந்தேன். நல்லா இருக்கிறியே. புதுசு அன்னைக்கு தான் தாவணி போடுறியா? ஆமா பாட்டி. நல்லா இருக்கு போ. ஏய் நீங்க நில்லுதானோ? போசு மாப்பிள்ள, இங்க வாங்க பாப்பா. ஆமாக்கா. பாபா என்னமாமா? என்ன புதுசா கேக்குற? தீபாவளி அன்னைக்கு நான் புது நோட்டு கொடுக்க மாட்டேன். தானே ஓடியா. தனு, வா. இங்க வா. வரேன்ப்பா. இந்தா புடி. வா வா. இந்த புது நோட்டு புடி. இரு மவராசியா. மாப்பிள்ள எங்க வீட்டு வழக்க வாங்கிக்கங்க. இந்த மசரம். என்னமாமா நோட்டெல்லாம் புதுசா முறுமுறுன்னு இருக்கு, நீங்களே அடிச்சிட்டீங்களா? இதா பாடுறா, பேங்க்ல போய் புது நோட்டா வாங்கியாத்து இருக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு உடுப்பு மட்டும் புதுசா இருந்தா பத்தாது மாப்பிள்ள, எல்லாமே புதுசா இருக்கணும். மாமா அந்த நோட்டு கொஞ்சம் கசங்கின மாதிரி இல்ல? அப்பா எனக்கு இன்னொரு நோட்டு கொடுங்க. எதுக்கு? என்னப்பா புதுசா என் பையன் வர போறான்ல, அவனுக்கு வேண்டாமா? அப்படி போடு. அட்வான்ஸ் புக்கிங். மாமா எனக்கு அது கவலையே இல்ல, நான் தான் எப்போ எங்க அப்பா வீட்லயே இருக்கேனே. ஆனத்து வாங்காதீங்க, வாடி. அப்பா கொடுங்கப்பா. டமாட்டா போல இருக்குதா? இந்தா ஆமா வாங்க தம்பி, வாங்க வாங்க. பொண்டாட்டி பழசு இந்தாங்க, நல்லா இருக்கு. வா இந்தா. நல்லா இரு, சீக்கிரமே உனக்கு நல்ல பிள்ளைய பாக்குறேன். இந்தா வாமா. ஸ்வீட் சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? மாமா நீங்க சாப்பிடுங்க மாமா. லட்டு, மைசூர் பாக்கு. சாப்பிடுங்க மாமா. பயமா இருக்குதா? என்ன நிர்மலா? வா வா குடி. எனக்கு ஐயோ. இது போய் பாப்பட்டியா நீ? இரு இரு வா நான் பவானி, வைக்கிறேன். நீ சுட மாட்டியா? பவானி இரு. பார்த்து வை. ஏன் பயப்படுற? நான் எங்க பயப்பட்டேன்? லீலா இங்க வா. இங்க வா. என் கை பிடி. லீலா பாத்து. ம். ஐயோ. வந்துருங்க வந்துருங்க. மேல தெரிங்க. சொல்லிட்டே இருக்கேன். உடம்பு பத்துறேன். தம்பி இந்த பக்கம். என் பேட்டியை போட்டு தானே வா வா. நீ போய் வை. அவ வேண்டாம் மாமா.
அடச்சி, இதுக்கு போய் பயந்து பார்த்தணும் வை வைமா வாமா நம்ம சொன்ன கேளுங்க ஐயோ. அது ஒண்ணாவது அட வை ஒண்ணும் பண்ணாது மெதுவா 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 உள்ள ஓடி போச்சு என்ன விஜய் நாங்களாம் வெடி வெடிச்சுட்டு இருக்கோம் நீ ஓரமா நிக்கிற அதுல மாமா எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல மாமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் அவன் தீபாவளிக்கு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்பான் இங்க எப்படி வருவான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனப்ப ஒருத்தர் வந்திருந்தாருல. யாரு இளங்கோவா ஆமா மாமா, அவரை கூப்பிடலாம்ல. சரி ஓ ஆசை ஏன் கிடப்பானே நான் போய் கூட்டு வந்துடுறேன் கொடு. அங்க வை பயப்படாவை பயப்படாவை வா வா வா. மெதுவா 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 உடவே எல்லாம் பற்றாம